இப்போ தட்டாம்பயிறு குழம்பு வைக்க போகிறோம்ப்பா. இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி வச்சாச்சு. தட்டாம்பயிறு வந்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன்ப்பா. இதுக்கு தண்ணி விடியறதுக்காக அதில் வச்சுருந்தேன் நான். கந்தெல்லாம் பார்த்தாச்சு. சட்டி காயும் இதில் போட்டு வறுத்துக்குவோம். சட்டி காஞ்சிடுச்சு. இந்த பயிரை போட்டு 150 பயிர் எடுத்துருக்கேன். தண்ணி வடிகிறதுக்காக தான் அதில் வச்சுருந்தேன் நான். நல்லா அந்த தண்ணி இது போகவும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கிறலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிடக்கூடாது, மாறி இதாகிடும். பயிர் இந்த அளவுக்கு வறுத்தாச்சுப்பா. தண்ணியெல்லாம் இதாகிடுச்சு. நம்ம வந்து தேவையான எண்ணெய் ஊற்றி வறுத்துக்குவோம். எண்ணெய் ஊற்றி தண்ணியை வந்து கீழே போடக்கூடாதுப்பா, ஊற்றிடக்கூடாது. அப்படியே எடுத்து நம்ம குழம்புல போட்டுடணும். எண்ணெயில் நல்லா வேகட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுப்பா தட்டாம்பயிரை. இப்போ வந்து சட்டியில் ஊற்றிடுவோம். இது வேக வைக்கிற தேவையான தண்ணி ஊற்றிக்கிடுவோம்ப்பா. ஆமாம், எண்ணெயில் வச்சு வறுத்தனால சீக்கிரம் வெந்துடும். இவ்வளவு தண்ணி வச்சா போதும். அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு, அடுத்தம்மா கத்திரிக்காய் வதக்கையில் போட்டுக்குவோம். ஒரு 3 விசில் வரவும் எடுத்துக்கிறோம்ப்பா பயிரை. இப்போப்பா பயிர் வந்து 4 விசில் வச்சு எடுத்துருக்கோம். அது வந்து ஏர் போட்டுப்பா நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துக்குவோம். பயிர் 3 விசில் வச்சுருந்தோம்னாப்பா அது எந்த அளவுக்கு வெந்துருக்குன்னு பார்த்துக்குவோம். இப்போ பயிர் நல்லா வெந்துருச்சுப்பா. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஏன்னாம்மா காயோட சேர்த்து வேகும்ல, அப்போ கரெக்டாக வந்துடும். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம்ப்பா. சட்டி வச்சுக்கணும். சட்டி காயட்டும். சட்டி காயட்டுப்பா. சட்டி காஞ்சிருச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றுனது வந்து கோல்டு எண்ணெய்ப்பா. இப்போ வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம். இப்போ வந்து கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம்ப்பா. இப்போப்பா சீரகம் வந்து 1/2 ஸ்பூனு, சீரகம் வந்து 1/2 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு, கடுகு 1/2 ஸ்பூனு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இதை வந்து போட்டுக்குவோம். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதை வதக்கிடுவோம்ப்பா. கருவேப்பிலையோட சேர்த்து போட்டுக்குவோம். இதுக்கு தேவையான 3 பச்சை மிளகாய். சின்ன வெங்காயம் எவ்வளோ போட்டு பண்ணுறோமோ குழம்பு வந்து நல்லா இருக்கும்ப்பா. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுலப்பா. இப்போ வந்து இதுக்கு தேவையான தனி மிளகாய் போட்டுக்குவோம். இந்த குழம்புக்கு தேவையானது. இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன்ப்பா தனி மிளகாய். அப்படி நான் வீட்டு மசாலாப்பையும் போடுவோம்ல, அதனால் 1 ஸ்பூன் போட்டால் போதும், உரைக்கும்ல. இப்படி தனி மிளகாய் அப்படி போட்டு வதக்கிக்கணும்ப்பா. இப்படி போடையில் குழம்பு வந்து நல்லா திக்னஸ்ஸாக நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக தான் வந்து இந்த தனி மிளகாய் அப்படி போடுறது. இப்போ அந்த குழம்புக்கு தேவையான 3 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா. அதை போட்டுக்கணும். ஏதோ பயிரில் உப்பு போட்டுக்கோங்களப்பா. இப்போ தேவையான கொஞ்சோன்னு இப்போ தக்காளி போட்டுக்கோங்களப்பா. நல்லா வதங்கட்டும்.
கொஞ்சம் தக்காளி மசியல் மாதிரி வரணும்ப்பா. தக்காளின்றதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வேகணும். வேக வந்து நம்ம கத்திரிக்காய் போட்டு வதக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சுப்பா, எண்ணெய் பிரிகிற அளவுக்கு. இப்போ வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து நான் நறுக்கி 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா. இது உப்பு போட்டு வச்சுருந்தனால அவ்வளோவா கருக்கலை, இல்லைன்னா ரொம்ப கருத்து ஒரு மாதிரி தண்ணியே கண்ணங்கரேன்னு இருக்கும் பாருங்க. தண்ணி இவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்க. முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு தான் வைக்கிறோம் தட்டாம்பயிறு குழம்புக்கு. நல்லா வதங்கதான்ப்பா பயிரை ஊற்றிடணும். இப்போ இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுப்பா. இப்போ வந்து நம்ம பயிர் வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஊற்றிக்கணும். ஆனால் பயிர் தண்ணி எப்பவுமே கீழே ஊற்றக்கூடாது. ஒரு நெல்லிக்காய் சைஸில் எடுத்து புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன்ப்பா, அதையும் ஊற்றிக்குவோம். நம்ம வந்து உப்பு வந்து பயிரில் போட்டது தான், இன்னும் வந்து நம்ம உப்பு போடலை. இப்போ வீட்டு மசாலா பொடி போட்டுக்குவோம். ரெண்டு ஸ்பூன் தான்ப்பா போடுறேன் வீட்டு மசாலா பொடி, ஏன்னா தனி மிளகாய் பொடி வேறு போட்டுக்கோம்ல, ரொம்ப உரைக்கும். மசாலா போட்டு நல்லா இருந்தாச்சுப்பா. இப்போ உப்பு இருக்கானான்னு செக் பண்ணிக்கிறோம், ஏன்னா இதில் போட்டிருக்கோம்ல பயிரில் உப்பு பத்தாது, லைட்டாக கொஞ்சம் மட்டும் போட்டுக்குவோம். இந்த அளவுக்கு போட்டால் நீ கரெக்டாக இருக்கும், அடுத்து போடணும் தேவையில்லை. குழம்பு கொதிக்கட்டுப்பா, கொதிக்கவும் பார்த்துக்கணும் தேங்காய் ஊற்றியில். இப்போ குழம்பு வந்து நல்லா அந்த அளவுக்கு கொதிச்சிருக்குப்பா, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து இதுக்கு தேவையான தேங்காய் ஊற்றிக்கிடுவோம். இதில் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா இவ்வளவு போட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு தட்டாம்பயிறு குழம்பு வைக்கையில் நல்லா இருக்கும்ப்பா. இப்போ இப்படி பெரட்டினாப்பில் வச்சா போதும்ப்பா. நமக்கு வந்து லைட்டாக ஊற்றிக்கிட்டாவே போதும், ரொம்ப தண்ணியாக ஊற்றினாலும் குழம்பு வந்து தண்ணியாக ஒரு மாதிரியாக இருக்கும். அவன் உப்பு போட்டோம்ல, உப்பு உரப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்குறோம். லைட்டாக கொதிச்சுட்டு நம்ம வந்து இறக்கி வச்சுருவோம்ல, ஏற்கனவே தாளிச்சிட்டோம். இதுக்கு வந்து இன்னி தாளிக்கணும் தேவையில்லை. உரப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா. சின்ன வெங்காயம் ஊற்றி தேங்காய் அரைச்சி வைக்கவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா. குழம்பு கொதிக்கட்டுப்பா, கொதிக்கவும் பார்த்துக்கணும் இறக்கையில். குழம்பு வச்சுருந்தோம்லப்பா, அது வந்து கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். இப்போ இந்த அளவுக்குலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குல்லப்பா, தட்டாம்பயிறு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான கொத்தமல்லி எடுத்து போட்டு இறக்கிடுவோம்ப்பா. குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா. இப்போ வந்து அடுப்பு அமர்த்திடுவோம். இப்போ எங்கள் வீட்டில் தட்டாம்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. எங்கள் சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.